சித்தூருக்கு அடுத்து ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து கிளம்புறோம். அப்படி பாதி பச்சை பசங்க அருமையாக இருக்குது. மூலிகை தோட்டம் தமிழ்நாடு வனத்துறை. இது நம்மளுடைய நண்பர் திடீர்னு பேர் வர மாட்டேங்குது. ராமசாமி பிரசாத் ப்ரோ. இது நம்ம அசோக் ப்ரோ. இது நம்ம ட்ரெக்கிங் பண்ணுறவங்க. ப்ரோ உங்கள் பேர் ப்ரோ? துரைராஜ் ப்ரோ. ப்ரோ உங்கள் பேர்? கணேஷ். இது நம்ம கணேஷ் ப்ரோ ட்ரெக்கிங் கூட நமக்கு ஹெல்ப் பண்ணி வராங்க. சிஸ்டர் உங்கள் பேர்? ஹரிணி சிஸ்டர். எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி ட்ரெக்கிங் போய்கிட்டு இருக்கிறோம். செண்பகாதேவி ஃபால்ஸுக்கு மேலே பார்க்க போய்கிட்டு இருக்கோம். போகிற பாதை எல்லாமே நல்லா பச்சை பச்சையாக அழகாக காட்டுக்கு நடுவில் போயிட்டுருக்கு. சின்ன வயசில் ஒரே ட்ரிப் போயிருக்கோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ட்ரெக்கிங் போக பண்ணியிருக்காங்க. மேலே போய் பார்க்கலாம். இந்த பாதையில் ஏறிட்டு வந்துகிட்டே இருந்தோம். ஏறி முடித்து இதில் தனியாக சின்ன பாதையாக போகுது. மேலே இவ்வளோ தூரம் ரோடு பாதை இருக்குது. இன்னும் ரோடு பாதை இல்லை. பாதை இல்லாமல் ஒத்தேடி பாதையாக செண்பகாதேவி ஃபால்ஸுக்கு மேலே போகலாம். நல்ல காடு சூப்பராக இருக்குது. இந்த அருவி சத்தம் கேட்கும் நினைக்க உங்களுக்கு. பக்கத்தில் இருக்குது சிற்றருவி. சிற்றருவியில் வர சவுண்டு தான் கேட்கும் உங்களுக்கு. காடு எந்த அளவு இருக்குது பாருங்க. ஃபுல்லாக உயிர்ந்து கிடக்குது. நல்ல காடு. பாதை தெளிவாக இருக்கிறதுக்காண்டி கல் பாதை அமைச்சிருக்காங்க. கீழே ஃபுல்லாக கல்கள்லாம் இருக்குது. காட்டுக்குள்ளே போகிற அந்த இறைச்சல் சத்தம் சூப்பராக இருக்குது. பறவைகள் சத்தம். போக போக அருவி சத்தம் நல்லா இருக்குது. நீரோடை அருவிலிருந்து வர நீரோடை தான். சின்ன பாதையாக உள்ள போகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிற்றருவி அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. சிற்றருவிலேருந்து வார பாதை இந்த பாதை. ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம ஃபால்ஸ்கில் போயிடலாம். தமிழ்நாடு அரசு மூலிகை பாதுகாப்பு பிளாஸ்டிக் பொருட்கள் தடை சட்ட பகுதி. இந்த பாதை வழியாக போகிறோம். இது அடைச்சிருக்காங்க. சின்ன ட்ரெக்கிங் தான், நல்லாயிருக்கும். படியெல்லாம் போகுது. இந்த பாதையிலேயே நடந்து வந்தோம். படியெல்லாம் இருக்குது. பாதைகள் யூஸ் பண்ணனால அப்படி பாசி பிடிச்சிட்டே இருக்குது. நல்லாயிருக்கு.
இங்கேயும் யாரோ செருப்பை கழட்டி விட்டு போயிருக்காங்க, பிஞ்சு போச்சு அவளுக்கு. பிச்சுட்டாரு அசோக், பிச்சுட்டாருன்ற மாதிரி. இந்த கயிறு கட்டுறாங்க. ஆமாம், அது மாதிரி பழம்லாம் கிடக்கு, என்ன பழம்னு தெரியல. இது வரை படியே தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இது வந்து மனம் நல்லாயிருக்கும். அந்த எலுமிச்சம் அங்கே போகணும். வாங்க அங்கே இருக்காங்க. சரி. இது காட்டு எலுமிச்சையா? இது என்ன கூடு ப்ரோ, குழவி கூடா? ரொம்ப குட்டி ஆகிட்டு இதோ குழவி கூடு மாதிரி தான் இருக்கு. இவ்வளோ தூரம் சிமெண்ட் தரல, படி மாதிரி வந்திருக்கோம். இன்னும் படி இருக்கு. நம்ம ஒவ்வொரு காங்கிரீட் போட்டோம்னா அதுக்கு போல இதை அறுத்து அப்படி வச்சு அப்படி கொடுத்துக்கணும். லெமன் கிராஸ் தானே? லெமன் கிராஸ். லெமன் கிராஸ் டீயில் போட்டு. இதெல்லாம் லெமன் கிராஸ் செடி பாறை மேலே எல்லாம் வளர்ந்துருக்கு. இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? இது லெமன் முன்னாடி அது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் இருக்கும். எனக்கு நல்லா லெமன் மாறு ஃப்ளேவர் வந்து லெமன் ஃப்ளேவர் தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் தான். ப்ரோ ஒரு போஸ்ட் கொடுத்து போவோம் ப்ரோ. நல்ல ஸ்பாட்டு, திரும்பி பார்த்தான் பாருன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு. தென்காசியே தெரியுதுங்க. அதுக்கு மேலே வந்து அதான் திரும்ப கோயில். தெரியுது. லாஸ்ட்டில் உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன், சின்ன குன்று, அது முருகன் கோயில். இல்லை வெளியே ஸ்ட்ரைட்டாக படி தெரியுது, தெரு கைக்கு நேர் எதிர்த்தாப்புல. மலை உச்சி, இதுவும் சூப்பராக இருக்குது. அப்படியே நடந்த மேலே மேலே வர போகலாம். இது காட்டு வாழை ஒரு 4-5 பேர். சின்ன சின்ன குருவி அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். மற்றபடி தாக்குத மாதிரி புலி இது மாதிரி கிடையாது. எதுவும் சொன்னாங்கன்னா எல்லா விலங்குமே இருக்குது சிங்கத்தை தவிர. ஆனால் மற்றவங்க பார்த்துருக்காங்க. சிங்கத்தை தவிர எல்லா விலங்கும் இருக்குது. ஓகே வார பேரால் திரும்பி பார்த்தான்னு பாருயா. நல்லா திரும்பி பார்த்தாச்சு. அப்படி ட்ரெக்கிங் கண்டினியூ பண்ணுவோம். இடம் வேறு லெவலாக இருக்குங்க. அப்படி காட்டுக்கு நடுவில் அந்த மாதிரி. நடந்து போயிருக்காங்க. கணேஷ் இப்படி வரணும்னா இதில் கூப்பிட்டு வந்துடுங்க. ரேஸ் அப்படியே ஒலிக்கு வந்து விட்டுருங்க. இந்த பாறையில் ஏறி அப்படியே கீழே இறங்க போகிறோம். ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. இப்போதைக்கு இந்த தாளம்புன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போனால் மன வாசனை இருக்கும். அந்த செடி இருக்குது. இந்த செம்பகப்பூ வந்து கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். செண்பகப்பூ நான் போகிற வழியாக அதை பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன இருக்குது. இப்போ நான் வீட்டில் செம்பகப்பூன்னு வச்சுருக்கேன். அது ஒரு நர்சரியாக கிடைக்கும். எல்லா மனுஷங்களும் கிடைக்கும். எனக்கு விவசாயத்துக்கு வந்து பூ 7 பாக்கெட்டில்
ஒரு 20 பூ 15 பூ போடுவாங்க. 30 ரூபா 40 ரூபா 80 ரூபாய்க்கு அந்த ரேட்டு. இந்த பைப்பு போகுது. செடியாக இருக்கும், அது மரம் மாதிரி போகும். இந்த பைப் எங்கே ப்ரோ போகுது? நடுக்காட்டில் பைப் இப்போ ரொம்ப பராமரிக்கலாம் கிடையாது. நடுக்காட்டில் பைப்லாம் போடுறாங்க, எங்கே போகுது? இது எல்லாமே வாட்டர் வைக்கல, ஊருக்கு தான் குடிநீர்லாம் போகும். ஓ, ஃபால்ஸ்ன்னு வந்து டேரெக்டாக குடிநீர் போகிறாங்க. அதனால தான் உள்ள குளிக்கிறதுக்கு அளவுக்கு. கள்ளிச்செடி இந்த பக்கத்தில். சப்பாத்தி கல்லி. சப்பாத்தி கல்லி பழம் நல்லாயிருக்கும். பழம் இல்லை. சோத்து கத்தாமல் நம்ம ஊற்றி 4-5 ஒரு வகை இருக்குது. ஓகே ஓகே. இங்கே அருவி ஓடுற சவுண்டு கேட்குது. எங்கே அருவி இருக்குது? பள்ளத்தில் ஓடுறது அப்படி தான். ஓ, பள்ளத்துலலாம் ஓடுது. மெயின் ஃபால்ஸ் போகிற பக்கத்துல மெயின் ஃபால்ஸ் இன்னும் தள்ளி போனால் இன்னும் தள்ளி போகணும். இது சிற்றடி போகக்கூடியது சின்னதாக போதா? ஆமாம் ஆமாம் ஆமாம். மெயின் ஃபால்ஸ்க்கு ஒன்று கொஞ்சம் தண்ணி. சிற்றடிக்கு போடக்கூடிய தண்ணி தானா? சுற்றி வேலி போட்டுருவாங்க, யாரும் போகலாம். வச்சு விட்டுருக்கு நம்ம தொட வேண்டாம். ஏன்னா இன்னும் நம்ம இங்கே இருக்க ஒவ்வொரு இதுக்குமே ஒன்றுக்கு மட்டும் மறந்துடா 4-5 இதுக்கு இருக்கும். நம்ம அதை வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சாதான் அதை இது பண்ணணும். வேறு ஒரு பர்பஸ் நிறைய பர்பஸ் இருக்கும், எத்தனையும் இருக்கும். இது வந்து அருவிக்கலை தோட்டமாங்க. சரி, ஏதோ ஒரு குகை மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் உள்ளோடி. உள்ள ஆனால் அது அப்படியே இதாகிட்டு யூஸ் பண்ணவே இல்லை. யூஸ் பண்ணாமல் அப்படியே இதாகிட்டு. அருவிக்கலை தோட்டம் வந்திருக்கு முன்னால். காட்டிங்களா? அருவியா அருவியலா? அருவி இந்த அருவிக்கரை தோட்டம். இந்த அருவிக்கு தோட்டம் மாதிரி அருவிக்கரை தோட்டம் நிறைய வந்திருக்கு. யூஸ் பண்ணாமலே காட்டு எலுமிச்சையா? ஒன்று முள் இருக்குன்னா ரேஸாக காட்டு எலுமிச்சை. எலுமிச்சையெல்லாம் ரொம்ப சிறுசாக இருக்குது. காட்டு எலுமிச்சை இது நம்மளுக்கு வீட்டில் போய் அதான் சொல்லுமா, நம்ம வீட்டில் போய் யூஸ் பண்ணுறோம். நம்ம வீட்டில் எலுமிச்சை நம்ம என்ன பண்ணிட்டு போயிடலாம், நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, இது காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்தந்த இதுக்குன்னு கரெக்டாக எடுக்கணும், நல்லா இது பண்ணிக்கோங்க. தெரியுதா இல்லையா? இது நார்த்தங்காவும் எலுமிச்சையும் அந்த ரெண்டு சேர்ந்து சேர்ந்து 2 வயசுக்காரன் பார்த்தானா விட மாட்டேன். இதெல்லாம் இறங்கி கால கழிக்கிட்டு நீரோட தண்ணி அவ்வளோ சுத்தமாக இருக்குது, பியூராக இருக்குது. சூப்பராக இருக்கு. தண்ணி அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு, செம ஃப்ரெஷ்ஷு. நான் என்னமோ பாதை இருக்காதான் நினச்சேன். பாதை நல்லா இருக்குது. காலையில் வந்ததுனால கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. ஃபாக் மட்டும்தான் இல்லை, கல் பாதை நல்லா இருக்கு. எல்லா பக்கமும் ஒரே நீரோடைகளாக தான் போய்கிட்டே இருக்கு. மனம் வரும். இந்த மரமா அது? நீரோடைகள் ஒவ்வொரு நீரோடைகளையும் இந்த மாதிரி சிமெண்ட் பாலம் போட்டிருக்காங்க யூஸ் பண்ணுறது. இது என்ன பூச்சி? ரயில் பூச்சினா பெரிய வகை பூச்சா இருக்குது, பெரிய பூச்சா இருக்குது. அட்டை கிடையாது, ரயில் பூச்சி தான். எது ப்ரோ? இல்லைங்க, சாமி கும்பிட்டு வரோம். லைட்டாக கழட்டி போட்டு வரேன். சத்தனிக்கெல்லாம் குலதெய்வம். பாறையில் வச்சு கழிக்கணும், போடும்போது மண் ஓட்டாது. இந்த கோயில் சப்த கன்னிகள்னு சொல்லி சம்பாதேவிக்கு போகிற இடத்துல
பாறையிலே செதுக்கியிருக்காங்க. சப்த கனிகளை வந்து தெய்வங்கள் தான், அது இவங்களோட குலதெய்வங்கள ஆயுஷம் அருமையாக பண்ணியிருக்காங்க. சிற்பங்களாக செதுக்கியிருக்காங்க சப்த கனிகளை. சாமி கும்பிடலாம். ரொம்ப மேலே போகணும். ப்ரோ அப்படி ஒரு ஃபோட்டோ ப்ரோ. இதாக இருக்குங்க, ரேண்ட் இருக்கு. பாருங்க, ரொம்ப பழசமாக தெரியும். சமாதி இதான் மெயின் ஃபால்ஸ் போகிற தண்ணி ப்ரோ. யூடியூப் வச்சுருப்பேன், ஆனால் இப்போ அப்போ போஸ்ட் பண்ணி நாங்களே பார்க்குறோம், யாரும் கொடுக்க மாட்டோம். ஒரு சின்ன பாலம் போகுது, இதுதான் மெயின் ஃபால்ஸுக்கு போகிற தண்ணியாக சூப்பராக இருக்குது. தண்ணி இவ்வளோ தண்ணி சேர்ந்தா மொத்த கீழே மெயின் ஃபால்ஸுக்கு போகுது. தண்ணி இப்போ நல்லாவே விழுது. ப்ரோ கீழேருந்து பார்த்து நம்ம கீழேருந்து பார்க்கும்போது தெரியாத தடுப்பு சோறு கம்பி அங்கே அதில் கம்பி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது வழியாக தண்ணி போய் இந்த தண்ணி தான் அப்படி போய் அங்கே போய் இருக்காரு. இது குற்றாலத்தில் மேலே வந்து தவறி வந்தவங்கன்னு சொல்லி தடாகத்தில் 1995 7 பேராக அப்படி ஏர்வாரியாக போட்டிருக்காங்க. அதாவது சேஃப்டி கிடையாது, யாருக்குள்ளே போகக்கூடாதுக்காண்டி ஒரு பலகை வனத்துறை சாராக வச்சுருக்காங்க. 1995 7 நபர் 8 நபர் 6 நபர் 7 நபர் சொல்லி இதில் திறந்து விழுந்து இறந்துருக்குறாங்க. அதுக்கு ஒரு போர்டே வச்சுருக்காங்க. கொஞ்சம் சேஃபாக தான் உள்ளே போகணும். இப்போ அழகாக கிடையாது உள்ளே போகிறதுக்கு, நம்ம உள்ளே போக வேண்டாம், அப்படி பயணிக்கலாம். ரயில் பூச்சில் நிறைய வகை இருக்குது உங்களுக்கு. அப்போல பிளாக் கலர் ஒன்று பார்த்தோம், இது வித்தியாசமாக ரெட் கலரில் இருக்குது. இது வித்தியாசமாக இருக்குது, மலை மேலே தான் இருக்குது. இதில் கீழே இறங்கினா நீரோட்டத்தை பார்க்கலாம். என்ன அருமையாக அப்படி மூவ் ஆகுது. காட்டுக்குள்ளே இது மாதிரி சிவப்பு கலர் இருக்க மேக்ஸிமம் சின்ன பூச்சிகளை தொடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகளில் மேலே ரெட் கலர் இருந்துச்சாலே கண்டிப்பாக பாய்சன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ரெட் கலர் பூச்சினா தொடக்கூடாது எந்த ஒரு காட்டுக்குள்ளேயும். இது கரையான் பூச்சி தான் நேச்சராக இருக்குது. நம்ம ஊரில் அப்போ பார்க்க முடியலை, நல்லா இருக்கு. ஈர இடத்துலலாம் கரையான் புத்து வைக்கும். இந்த கரையானுக்குள்ளே தான் பாம்புகள் போய் இந்த கரையானை சாப்பிட்டு அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மேபி உள்ளே இருந்தாலும் இருக்கலாம். மேலே ஃபால்ஸ் எப்படின்னு தெரில. இங்கேயே தண்ணி இவ்வளோ விழுதுன்னா ஃபால்ஸில் தண்ணி வேகமாக சூப்பராக விடும். நிறைய நீரோடைகள்லாம் போய்கிட்டே இருக்குல்ல. மரம்லாம் உடஞ்சி கிடக்குது. இடைக்கு நம்ம தாண்டி போகணும்னு சொல்லி சைட்லேயே பாதை போட்டு சைட்லேயே போயிடுவோம். அது மாதிரி இந்த காட்டுக்குள்ள அட்டைப்பூச்சி எதுவுமே கிடையாதான். புல்வெளிகள் அதிகமாக இருக்கிற இடத்துலலாம் அட்டைப்பூச்சி எல்லாமே இருக்கும். இதில் அட்டைப்பூச்சி இல்லை. தொந்தரவுனால யாருனாலும் ட்ரெக்கிங் வரலாம். இப்போ தான் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் பர்மிஷன் இல்லாமல் இருந்துச்சு. அதனால தான் வாரவங்க கண்டிப்பாக வரலாம். சூப்பரான பிளேஸ், நல்ல காடு. காடு பாருங்கள், சுற்றி எவ்வளோ மரம், அடர்ந்த காடு. எல்லா இடத்துலையும் ஒரு க்ரீனிஷாக தான் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இவரே ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வார பாதை எப்படி, எவ்வளோ டிக்கெட்டு என்னங்கிறத வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். வீடியோ கடைசி ஃபுல்லாக பாருங்கள்.
எல்லாமே நல்ல க்ரீனிஷாக இருக்குது பாறைகள் எல்லாமே. இந்த நீரோடைகள் ஃபுல்லாக அப்படியே குற்றாலத்துக்கு போய் சேருது. குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் இருக்குது. மரங்கள் விழுந்து கிடக்கு, இருந்தாலும் பாதை நல்லா பண்ணியிருக்காங்க. அப்போவுமே ஃபாரஸ்ட் வந்து பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். ஒவ்வொரு இடத்துல நீரோடைகள் போச்சு அப்படின்னா அதுக்கு சேஃப்டியாக சின்ன சின்ன பிரிட்ஜாக போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இந்த பிரிட்ஜு தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன பிரிட்ஜாக இருக்குது. அதனால் பயம் இல்லை, சேஃப் தான். நமக்கு நீட்டாக போகலாம். மேலே போகிறோம், செண்பகதேவி ஃபால்ஸை பார்க்குறோம். ஃபால்ஸ் மட்டும் இல்லை, மேலே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலே கண்டிப்பாக சாமி கும்பிடலாம். செண்பகதேவி அம்மன். மண் அரிச்சு படி டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே படி இல்லை. அப்போ எவ்வளோ வெள்ளம் வந்திருக்குன்னு தெரில. இதுக்கு மேலே படி இல்லை இடையில. இதாக இருக்குது. இந்த கால் தடம் தெரிஞ்சு பாருங்கள். இது மான் கால் தடம் மாதிரி தான் தெரியுது. இது தடமா? இதுவும் கால் தடம். கரடி தடம் ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ நாள் இருக்கும் இது? ஈரமாக தான் இருக்குது. இது கரடி கிடையாது ப்ரோ, மான் கால் தடம். அப்படியா? ஓகே, அது ஓகே. மான் கால் தான் ப்ரோ, கரடி தடம் இல்லை. அந்த ஓரத்தில் தான் இருக்குது. மான் கால் தடம் தெரியுது. மான் காலில் மான்கால்ங்க ரெடி பார்த்தோம்னா பெருசாக இருக்குது. பெரிய மலை பாறைலாம் கிடக்குது. பாறையிலே படி செதுக்கியிருக்காங்க. இது கோயிலுக்கு போகிறது தான் செதுக்கிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. வெள்ளியங்கிரி போகும்போது பார்த்துக்குறோம், சதுரகிரி போகும்போது பார்த்துக்குறோம். நம்ம செண்பகதேவி ஃபால்ஸு, செண்பகதேவி நம்மளை பார்க்க போகிற இடத்துலையும் இதே மாதிரி தான் பாறையிலே படி செதுக்கியிருக்காங்க. இது ஈர நேரத்தில் நல்லா வழுக்கும். வழுக்கு பாறை கூட சொல்லலாம். மழை பெஞ்சா நல்லா வழுக்கும். இங்கே வாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலே வர சூப்பராக இருக்குது. இப்போ தான் காட்டு கணிக்க ஃபீலே தெரியுது. மேலே போக வெளிச்சம் நல்லா வந்துருச்சு. சூழ் பாருங்க. அட நல்ல பச்சை பசேல்னு புல்வெளியில் இந்த மாதிரி கிளைமேட்டில் எல்லாரும் எப்படி இருக்கும். செமையாக இருக்குது. ஃபுல்லாக பச்சை. இது என்ன சொல்கிறாங்கன்னா, கரடி வந்து கரையானா காட்டுக்கோழி, சாரி காட்டுக்கோழி வந்து இந்த மலையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. காட்டுக்கோழினா இப்போ நம்ம நாட்டு சேவல் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. இந்த மாதிரி கரையான் புத்த பக்கத்தில் சிறுசு இருந்துச்சுன்னா அதை தோண்டி உள்ளே கரையான் சாப்பிட்டு போகுது. இங்கே போகிற பாதையிலாம் குழி தோண்டிருக்கு. இது கரடி தான் தோண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொல்கிறாங்க. நம்ம காலையில் சீக்கிரம் வந்திருக்கோம்ல, 7 o'clock வந்திருக்கோம். அந்த டயத்தில் விலங்குகள் நடமாட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் விலங்கு ஒன்றும் கண்ணில் படலை, ஆனால் பாதியில் தோண்டி கிடக்குது. இது கரடி இன்னும் அதில் ஃபாஸ்ட்டாக போவேன். இங்கேயும் குழி போட்டிருக்கு. இதே குழி பறந்துடுச்சு. இங்கேயும் நல்லா குழி தோண்டிருக்கு. குழி தோண்டி ஏதோ தெரிஞ்சிருக்கு. இந்த இருக்குன்னா ரவுண்டு அழிஞ்சிட்டு இது போன. இது கரடியோட கால் தடம் சொல்கிறாங்க. இது என்ன கட்டையாக இருக்குன்னு அந்த கரடியா?
பிளாக் கலர் அதான். உள்ள கரடிகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மெதுவாக ஒன்றாவே வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே கம்பு கொடுக்கணும் கையில். நான் குரங்கு தான் இருக்குன்னு பார்த்தேன். மேலே கரடிகள்லாம் இருக்காங்க. ஒரு குரங்கு கூட மேலே பார்க்க முடியல. குற்றாலனாலே குரங்குகள் அதிகமாக இருக்கும், மேலே குரங்குகள் இல்லை. அப்படி எதுவும் ஒன்று வேணும்னா பாதையிலே தான் ஓடணும், தப்புன்னு உள்ளே போயிடக்கூடாதுண்ணே. ஏன்னா உங்களுக்கு அந்த இதுவும் தெரியாது, நமக்கு அந்த பாதையும் தெரியாது. ரிட்டன் ரிவர்ஸில் பாதையிலே ஓடணும். ஒரே இதில் தான் இருக்கணும். எந்த இடம்னாலே அப்படிதான். அது மாதிரி உள்ள காட்டில் காளான்லாம் இருக்குது. ஆனால் அது விஷக்காளான்களாக தான் இருக்கும், பறிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம பறிக்கலை. காலை வைக்காதீங்க, ஏன்னா சுத்த அந்த தட்டில் பண்ணுற மாதிரிலாம் இது காடுங்கால உள்ளே காலை வைக்க வேணாம்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். சுருட்டைங்கிற பாம்பு அதிகமாக இருக்கலாம். பச்சைத்தலை நச்சுத்தலை அப்புறம் அது சட்டித்தலை பாம்பு. சட்டித்தலை சட்டித்தலை பாம்பா? தலை போய் சப்பையாக இருக்குமா, அதனால் பாதையை தவிர்த்து வேறு இடத்துல காலை வைக்காதீங்க சொல்கிறாங்க. ரொமான்ஸ். இந்த 2 காலத்துலேயே 2 ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்குங்க. இல்லை அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த காடுகள் வந்து நீட்டாக தான் இருக்குது. ரொம்ப பிளாஸ்டிக் குப்பைகள் இது மாதிரி இது இல்லை. நீங்கள் மட்டும் வித்தியாசம் தெரியுதா? என்ன தெரியுது? எனக்கு தெரியலையே. அந்த கலர், அந்த பாறையா? அந்த மூலம் மர அந்த அந்த கலர் ஃபுல்லாக அந்த பாறையை சொல்லுவீங்களோ? புள்ளி புள்ளியாக இருக்குது. இதில் இருக்காங்க. இது சொல்கிறாங்க. அந்த இந்த இடத்துல புகை மூட்டமாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதாவது பாதையாக இருக்குங்களோ? ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒவ்வொரு கால் தடத்தை பார்த்துட்டு தான் போகிறாங்க. என்ன கால் தடம் என்ன கால் தடம்னு சொல்லி நிறைய இடத்துல கால் தடம் இருக்குது. காலையிலனாலும் கொஞ்சம் கவனமாகவே போய்கிட்டு இருந்தோம். யாரா அவங்க நம்ம சும்மா இருக்க மாட்டாங்க. இதில் தடம் சூப்பராக தெரியுது. இது மான் கால் தடம். நிறைய மான் இருக்குது. எல்லாம் மான் கால் தடம். மான் நிச்சயமாக தான் இருக்கும். கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். செண்பகதேவி அம்மன் கோயில் கிட்ட வந்துட்டோம். இது பக்கம் எல்லாம் ஃபால்ஸ் இருக்குது. இந்த வருது பாரு. இது என்ன என்னப்போ என்ன பூ ப்ரோ? செண்பகப்பூ. இந்த பக்கத்தில் செண்பகப்பூ அதிகமாக இருக்குங்கிறாங்க. அந்த ஸ்மெல் நல்ல மனமாக இருக்குது. செண்பகப்பூ பக்கத்தில் இல்லை, பக்கத்தில் தானே. அருள் தரும் செண்பகதேவி அம்மன் திருக்கோவில். இதுதான் செண்பகாதேவி அம்மன் திருக்கோவில். திருக்குற்றால நாதசுவாமி திருக்கோயில். கோவில் நுழைவாசலே வந்து அடைந்து விட்டோம். இது கோவில் நுழைவாசல். இது கருப்பசாமியாக இருக்கும் நினைக்கிறேன். இதில் இல்லையே, கருப்பசாமி கிடையாது. அகஸ்திய மாமுனியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. கையில் தடை. காற்று சூப்பராக இருக்குது. தென்காசி தென்றல் காற்றுங்கிறது குற்றாலத்துக்கு மேலே ரொம்ப அருமையாக இருக்குது. காற்று சவுண்டு உங்களுக்கு இதில் மைக்கில் அழகாக கேட்க நினைக்கிறேன். இதுதான் செண்பகதேவி அம்மன் கோவில். கோயில் பூட்டிருக்கு, உள்ளது பார்க்க முடியாது. சுற்றி வேலியேற போட்டிருக்காங்க. இது பைரவர் மாதிரி தெரியுது. பைரவ சுவாமிகள். இங்கே ஜென்ரேட்டர் வசதி கிடையாதுனால மோட்டர் வச்சுருக்காங்க. ஜென்ரேட்டர் கரண்ட் வசதி கிடையாது, ஜென்ரேட்டர் வச்சுருக்காங்க. சாரி ஜென்ரேட்டர் எல்லாமே இருக்குது ரெடியாக அவங்களுக்கு. அருமையான கோயில். மலை மேலே வச்சுருக்காங்க. இதுக்கும் மேலே பாதை போகுது. இந்த பாதை எனக்கு தெரிஞ்சு நம்ம தேனருவிக்கு போகிற பாதையாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாம் கண்ணு வச்சுருக்கேன். இதே பாதை போயிட்டுருக்கு. மேலே போனால் தேனருவி அண்ட் எஸ்டேட் இருக்குங்கிறாங்க. தென்மலை எஸ்டேட் இருக்குங்கிறாங்க. இந்த பாதையில் ஒரு நாள் பர்மிஷன் கிடையாது. பர்மிஷன் முடிஞ்சால் பர்மிஷன் கேட்டு ஒரு நாள் மேலே போய் பார்க்க கண்டிப்பாக. தென்காசி சுற்றி இவ்வளோ அழகான பிளேஸ்லாம் இருக்குது. இவ்வளோ நாள் பார்க்காம இருந்துருக்குறோம். செண்பகதேவி
அருவி குடி தண்ணீர் இறையொருளால் கிடைக்கும் அற்புத நீரா. பொதுமக்களுக்கு குடிநீருக்கு குளிப்பதற்கு அசிங்க செய்தல் மகா பாவமாக, அதாவது குளிக்க விடாதான். இங்கே வரும் தண்ணி வந்து கீழே குடிநீருக்கு போகுதான். மதுரை கிளை பொதுமக்கள் குடிநீர் என்பதை கருத்தில் கொண்டு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீறுவர்கள் மீது 1882 வருட தமிழ்நாடு வனச்சட்டம் சரணாலய கழகம் நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது இங்கே குளிக்கக்கூடாது, தண்ணி வந்து குடிநீர் தாண்டி போகுது. வர இடத்துல நிறைய இடத்துல பைப் கனெக்ஷன் கொடுத்தாங்க. இந்த பைப் கனெக்ஷனுக்குலாம் போகிறனால தான் இது குடிநீர் பாறதுனால யாரும் குளிக்க அனுமதி கிடையாது. ஆனால் ஃபால்ஸு கிட்ட வர வர சட்டம் வேறு லெவலாக இருக்குது. என்ன அழகாக சொல்லுங்க பாருங்கள், இன்னும் ரசிக்கலாம். கிட்ட போயிட்டு இருக்கோம். பாருங்க, பேசுறது கேட்க தண்ணி ஃபால்ஸு தண்ணி அவ்வளோ அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு. அதில் தண்ணி பிடிச்சி குடிச்சு பார்க்க போகிறோம். தண்ணி அருமையாக இருக்குது, சுத்தமான வாட்டர். அருவி என்ன அழகா இருக்கு பாருங்க, இருக்கு அருமையா இருக்கு. மேல மலை தேன்லாம் கட்டிருக்கு பாருங்க. அதில் கருப்பா இருக்கு, உங்களுக்கு தெரியலாம் தெரியல. கரெக்டா இதுதான் தேன்கூடு. தேன்கூடு ஃபால்ஸை முடிச்சிட்டோம். ட்ரெக்கிங் மேலே வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபால்ஸை முடிச்சுட்டு கிளம்புறோம். இதான் மேலே உள்ளது. இந்த பக்கம் சின்ன கோயில் இருக்குது. இந்த கோயில் ஔவையார் கோயில் சொன்னாங்க. இப்போ போய் தூங்கிட்டு ஃபாரஸ்ட்டில் இந்த கோயில் ஔவையார் கோயில் சொன்னாங்க. இல்லையும் போய் பார்த்தாச்சு. இதுதான் நடக்கும் எல்லாமே. ரொம்ப அருமையான போய் ரொம்ப கஷ்டம் பார்க்குறோம். மிஸ்ஸாக மங்கி சேட்டை கேள்விப்பட்டிருக்கீங்க. தான் மங்கி சேட்டை நம்மளை ஃபாலோ பண்ணி பேக்கை பிடிவிக்கினே இருக்குது. அவரை விரட்டி தான் பார்த்தாரு. கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேங்குது. வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். நம்மளை ஃபாலோ பண்ணியே தான் வருது.
செண்பக தேவி அம்மன் கோயில் உள்ளே ஃபுல்லாக அடைச்சி தான் இருக்குது. உள் பிரகாரம் ஃபுல்லாக அடைச்சி தான் இருக்குது. ட்ரெக்கிங் முடிச்சாச்சு, கீழே இறங்கிக்கிட்டு இருக்கிறோம். வெயில் வந்துடுச்சு, நல்லா சுள்ளுன்னு அடி. ஆனால் ஹீட் தெரியல, நல்லாயிருக்கு. இது தொட்டா சினிங்க செடி. இந்த தொட்டா சுருங்கும், அப்படி சுருங்கிடும், அழகாக இருக்கும். தொட்டா சினிங்கி சுருங்கும்ல, நல்லாயிருக்கும். இந்த பக்கம் போனோம்னா நம்ம புளியூருக்கு போகலாமா. புளியூருக்கு போகிற பாதை இந்த பக்கம் தான் இருக்கும். பத்தாவதுக்கு இந்த குடிநீர் தலைமை பணிகளும் போட்டுருக்காங்க, நல்லா போய்கிட்டு இருக்கு. ப்ரோ ஜி ட்ரெக்கிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. குளிக்க விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆமாம், சீக்கிரம் விடுவாங்க கவர்மெண்ட். தயவு செஞ்சு குளிக்க விடுங்க. ஒரு ஏரோ வச்சுட்டு நீங்கள் குளிக்க விடாமல் குளிக்கிறதுக்கு தனியாக ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்தா கூட கண்டிப்பாக. ஓகே, ஒரு சின்ன சஜஷன் ஃபீட்பேக்கில். ஆமாம், இவ்வளோ ட்ரெக்கிங் அலோவ் பண்ணது பெஸ்ட்டு தான். இவ்வளோ ட்ரெக்கிங் அலோவ் பண்ணவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு 15 வருஷம் மேலே இருந்தால் அப்புறம் எப்போ 15 வருஷம் மேலே ஆச்சு. ட்ரெக்கிங்கில் செண்பகதேவி ஃபால்ஸுக்குன்னு சொல்லி மலை சிட்டிக்கு அலோவ் கிடையாது மாதிரி இருந்துச்சு. 20 வருஷம் வெட் பண்ணி போட்டாங்க. அப்படியே தேநீரிக்கும் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். போனது பார்த்துருந்தோம்னா இந்த பாதையெல்லாம் சரி பண்ணி கண்டிப்பாக பார்ப்போம். இது சிற்றருவி என்ட்ரன்ஸ் நுழைவாயில். மறுபடியும் குளிக்கிறதுக்கு சிற்றருவிக்கு போகிறோம். சிற்றருவியில் போய் ஜம்முன்னு குளிக்கிறோம், கும்முன்னு வரோம். மரம் நட்டு ஆக்சிஜன் பெரு. இதுதான் வழக்கம். இன்றைக்கில் உங்களுடைய கருத்து. சீக்கிரமாக சிற்றருவி வந்து அடைந்து விட்டோம். சிற்றருவி ஃபால்ஸ் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. தண்ணி பிடிக்கிறதா ப்ரோ? இந்த ட்ரெக்கிங் போகிறதுக்கு நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டில் நீங்கள் ட்ரெக்கிங் புக் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும், ஃபாரஸ்ட்டில் அனுமதி வாங்குறதுக்காண்டி. அதுக்கு நீங்கள் கூகுளில் போய் ட்ரக் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கும். ட்ரக் தமிழ்நாடுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணி உங்களுக்கு ஐடி ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட்னு காமிக்கும். தென்காசி டிஸ்ட்ரிக்டில் குற்றாலம் செண்பகதேவி ஃபால்ஸை செலக்ட் பண்ணி அதுக்கு 700 ரூபா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 700 ரூபா அமௌண்ட் ஆன்லைனில் பே பண்ணிங்கன்னா அவங்க கன்ஃபர்மேஷன் ஆன பிறகு உங்களுக்கு யாரை கான்டாக்ட் பண்ணணும், எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி அவங்களே வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் சம்மிடுவாங்க. அதுவும் உங்கள் மெயிலுக்கு வந்துடும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த இடத்துக்கு ரீச் பண்ணிக்கலாம். ட்ரிப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி ட்ரெக்கிங் போனதில் இந்த பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஒரு துணி பை தான், நல்லா குவாலிட்டியான பையாக தான் இருக்குது. அடுத்தாப்பில் ஒரு எள்ளு மிட்டாய் பாக்கெட் கொடுத்துருக்காங்க. இது 20 ரூபீஸ் ஒருத்துள்ளது. அடுத்து பேப்பர் போட்டு சொல்லி ஒரு ஜூஸ், விட்டமின் டி உள்ள ஒரு ஜூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது 20 ரூபீஸ் ஒருத்துள்ளது தான். அடுத்து மசாலா வீல் சிப்ஸ்ன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது 20 ரூபீஸ் ஒருத்துள்ளது. அதுக்கு ஒரு கேப் ஒன்று கொடுத்தாங்க, ட்ரெக்கிங் தமிழ்நாடுன்னு சொல்லி. இது நல்லா குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. ஒரு 100 ரூபீஸ் இருக்கும். ஒரு 10 ரூபீஸுக்கு ஒரு பால் பாயிண்ட் பென்னும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ட்ரெக்கிங் கிட்டில் கொடுத்தாங்க மொத்தமாக.